பாம்பேல ஒரு இடத்துல ஐயப்பன் பூஜையில் எங்கள் அப்பா பாடும் பொழுது ஒருத்தருக்கு அருள் வந்து என் தந்தையாரை ஓங்கி ஒரு அடி முதுகில் வைத்து, என்னடா பள்ளிக்கட்டு சிறுவனுக்கு பாடலை பாடி கரிமலை ஏற்றம் கடினம் கண்டு சும்மா பாடுறையே தவிர நீ எப்போ தான் மலைக்கு வர போகிற? மலைக்கு வராமே சும்மா பாடிகிட்டே இருப்பியா? எல்லாரையும் போக சொல்லிட்டு நீ வரமாட்டியான்னு அருள் வந்து சொல்லி, அதுக்கப்புறம் இல்லை இப்பொழுது பிள்ளை குழந்தை எனக்கு ஆண்டவன் முழுத்தில் பிறந்தவுடனே நான் ஐயப்பனை தேடி வருவேன்னு சொல்லி, அப்பொழுது தான் எம்என் நம்பியார் சுவாமி அவர்களோட அறிமுகம் கிடைத்து, என் அப்பா முதன்முறையாக நான் பிறந்த வருடம் 1975 ஆண்டு முதல் சபரிமலைக்கு மாலை போட்டு ஃபஸ்ட்டு மலைக்கு போனது அந்த வருஷம்தான். கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்து, ஏன்னா நம்பியார் சாமி ஸ்கூல் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்கூல். கரெக்டாக விரதம் இருக்கணும், கரெக்டாக நேமனிஷ்டையை ஃபாலோ பண்ணி கரெக்டாக சபரிமலை யாத்திரையை முடிக்கணுன்றது தான் அவருடைய ஒரு ஸ்ட்ரிக்ட் பாலிசி, மாலை போட்டுன்னு. ஆகவே அவருடைய நட்பு கிடைத்து அவர் கூட மலைக்கு போய் நானும் அவர் கூட தான் போக ஆரம்பித்தேன். இப்படியாக பள்ளிக்கட்டு சிறுவனுக்கு பாடல் வந்து, அதுக்கப்புறம் பகவான் சரணம், அப்புறம் எங்கே மணக்குது, அன்னதான பிரபுவே, இப்படி எண்ணற்ற பாடல்கள் தந்தையாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பக்தி இசை உலகில் ஐயப்பன் பாடல் மூலமாக என்னுடைய தந்தையாருக்கு அந்த ஆசி கிடைத்தது.